வச்சிருக்கீங்களோ அந்த ப்ராடக்டை மட்டும் அந்த மெயின் இமேஜ்ல காமிங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு லஞ்ச் பேக் சொன்ன பாருங்க. இப்ப அந்த லஞ்ச் பேக்ல ஒரு வாட்டர் பாட்டிலுக்கு வைக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும், அம்பர்லா வைக்கிறதுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும், ஒரு ஸ்பூன்கள் எல்லாம் போடுறதுக்கு ஒரு பாக்கெட் இருக்கும்னு வைங்க. என் போட்டோல என்னுடைய மெயின் இமேஜ்ல அந்த லஞ்ச் பேக்கோட சேர்த்து இந்த வாட்டர் பாட்டிலையும் அந்த பாக்கெட்ல வச்சு, அம்பர்லாவையும் அந்த பாக்கெட்ல வச்சு காமிக்கிறேன்னு வைங்க. கஸ்டமர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த லஞ்ச் பேக்கோட சேர்த்து இந்த வாட்டர் பாட்டிலும் அம்பர்லாம் நமக்கு கிடைக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்னைக்குமே மெயின் இமேஜ்ல இந்த அடிஷனல் போட்டோஸை வந்து வைக்க, அடிஷனலா இப்போ ஒரு வாட்டர் பாட்டில வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க அடுத்ததா இருக்கக்கூடிய அடிஷனல் இமேஜஸ்ல இதெல்லாம் வச்சு காமிங்க. ஒரு லஞ்ச் பேக்ல வாட்டர் பாட்டில வைக்கணும் அப்படின்னா அடிஷனல் இமேஜஸ்ல வச்சு காமிங்க. அதே மாதிரி உங்களுடைய போட்டோஸ் வந்து, உங்களுடைய இமேஜ் வந்து உங்களுடைய ப்ராடக்டினுடைய போட்டோ, அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் உங்க கஸ்டமருக்கு சொல்லணும். இந்த ப்ராடக்ட் இந்த மெட்டீரியல்ல தயார் செய்யப்பட்டது, இதனுடைய லென்த் இப்படி இருக்கும், இந்த அளவு இந்த சைஸ்ல இருக்கும், இதனுடைய வெத்து இந்த சைஸ்ல இருக்கும், இதனுடைய டெப்த் இந்த சைஸ்ல இருக்கும், இந்த மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃபா இல்லையா, இது இருக்கக்கூடிய இன்னர்ல என்னென்ன மெட்டீரியல் நாங்க யூஸ் பண்றோம், இதனுடைய அவுட்டர் என்ன, இந்த ஹேண்டில் ஸ்டாப்ஸ் எந்த மெட்டீரியல்ல இருக்குது, இதனுடைய இந்த ஜிப்பர் என்ன மெட்டீரியல்ல இருக்குது அப்படின்னு உங்க ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்க போட்டோல நீங்க தெளிவா சொல்லிருங்க. இத இன்ஃபோகிராபிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த இன்ஃபோகிராபிக்ஸ் அப்படின்னா அந்த ப்ராடக்டினுடைய அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸையும் கிராஃபிக்ல கொண்டு வந்துடுறது தான். உங்களுடைய போட்டோல ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுதான் இன்ஃபோகிராபிக்ஸ். இந்த இன்ஃபோகிராபிக்ஸும் ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ்க்கு மிக முக்கியமான விஷயம். நாம ப்ராடக்டினுடைய டெஸ்கிரிப்ஷன்லையும் ப்ராடக்டினுடைய புல்லட் பாயிண்ட்ஸ்லையும் என்னதான் நம்ம வந்து விரிவா தெளிவா எழுதியிருந்தாலும் யாரும் போய் கஸ்டமர் போய் உட்கார்ந்து இன்ச் பை இன்ச்சா வரிக்கு வரி யாரும் வாசித்து பார்க்க போறது இல்லை. ஆனா உங்க போட்டோஸ்ல நீங்க இதை சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க. உங்க பொருளை வாங்குறதுக்கு உங்க